கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கூட்டி கொடுத்து வராங்க. அதற்காக தேவனை சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த வசனமா மாத்திரம் தான் இருக்குதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. அது கண்டிப்பா ஆண்டவர் இந்த சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்துவமும் ஒரு யாருக்காவது என்ன செய்யும், வேதாமத்திலே நம்ம பார்க்கிறோம், நிறைவேறிருக்கு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அனுபவித்து இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிம்சோன் பெரிய பராக்கிரமசாலி. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு கழுதையின் தாடையை வைத்து என்ன செய்வார், 1000 பேரை என்ன செய்வாரு, பெலிஸ்தியரை கொன்று போடுவாரு. அப்படி அவர் கொன்று போடும் பொழுது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனா ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்திருந்தாரு, பராக்கிரமத்தை அவருக்கு கொடுத்திருந்தாரு, அதற்கான சத்துவத்தை அவருக்கு கொடுத்திருந்தாரு. அதனால என்ன செஞ்சாரு அப்படின்னா, ரொம்ப எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அப்படி அடிச்சு போடும்போது கையில் இருந்த தாடை என்ன செய்வாரு, கீழே போட்டுருவாரு. எரிந்து எடுத்துட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா, அவன் மிகவும் தாகம் அடைஞ்சிருவார். நீங்க நினைச்சு பாருங்க, 1000 பேரை எவ்வளவு டயர்டா இருக்கும். நம்ம ஒரு 1 hour நின்று வேலை செஞ்சவன் என்ன செய்யறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், முடியலன்னுவோம், அல்ல 2 நாளைக்கு ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டோம், அப்படிதான். ஆனா இவர் 1000 பேரை குவியலாக கொண்டு போட்டுட்டு கடைசி என்ன செய்யறாருன்னா, அவருக்கு தாகம் வந்துருச்சு. ஆனா இங்க என்ன இல்ல, தண்ணி இல்ல. அவர் என்ன செய்யறாரு, உடனே யாரை நோக்கி ஜெபம் செய்யறாரு. அவர் என்ன செய்யறாரு, அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கீங்க. இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய கையில் விழ வேண்டுமோ என்றார். ஆண்டவர்கிட்ட அவரு ஜெபிக்கிறாரு. நான் இத்தனை பேர் 1000 பேரை கொன்று போட்டிருக்கிறேன், நீங்க பெரிய ரட்சிப்பை என்ன கொடுத்துருக்கிறீங்க. ஆனா நான் என்ன பண்ண போறேன், இப்ப விருத்த சேதனம் இல்லாத இருக்கிற இந்த மக்கள்ல நான் மரித்து போகணுமா? ஆண்டவரே எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து என்ன வந்துச்சுன்னா, தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி இருக்குது. இது எங்க இருக்குதுன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கதை இருக்கிறது. ஒரு 15வது அதிகாரம் 15ஆம் வருஷத்துக்கு மேல வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த செய்தி அங்க இருக்குது. நினைச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட ஆண்டவர்ல நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், என்ன நமக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, ஒரு தண்ணி கேட்கிறாரு. அதுக்கு தண்ணி இருக்கிறதுக்கு எங்க கிடைக்காத ஒரு இடம். அவர் என்ன செய்யறார், லேகியில் உள்ள பள்ளத்தாக்கு என்ன செய்யறாரு, பிளக்க செய்யறாரு. எப்பேற்பட்ட அன்பான கடவுள் இல்ல. அது பிளக்க செஞ்சு அவர் தண்ணி அவர் எப்படி சும்மா வரல, அது ஓடி தண்ணி ஓடி வந்தது. உங்களுக்கு தெரியல, தண்ணி எவ்வளவு ஸ்லோவா வருமா வேகமா வருமா, அது பள்ளத்தாக்குனால என்ன செஞ்சு, அதனாலதான் ஒரு பள்ளத்தாக்கு வேகமா அது ஓடி வந்துச்சு. ஏன்னா யார் கேட்டிருக்கா, அவருடைய பிள்ளை கேட்டிருக்குது. ஏன்னு சொன்னா அந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கு, இப்பதான் இப்ப பெரிய பலசாலியான மனுஷன் என்ன செய்யறாரு, சண்டை போட்டிருக்கிறாரு. அவர் சின்ன ஜெபம் செய்யறாரு, நான் தாகமா இருக்கிறேன், நான் இவங்க கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, நான் செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, பள்ளத்தாக்கை பிளக்கிறாரு. உங்களுடைய சிறு சிறு ஜெபத்துக்கு வேண்டுதல் கூட என்ன செய்வார், ஆண்டவர் செவி கொடுப்பார். அன்னைக்கு எப்படி சிம்சோனுக்கு செவி கொடுத்தாரோ, நீங்க உண்மையோடு ஆண்டவருக்காக ஜீவித்து ஆண்டவருடைய சொற்படி நம்ம கேட்டு செஞ்சோம்னா சின்ன சின்ன தேவைகளை கூட என்ன செய்யலாம், கேட்ட உடனே ஆண்டவர் தருவார். அது ரொம்ப எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா, தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து அவன் குடித்த பொழுது, அப்படின்னா தண்ணீர் அவன் ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லி எங்கேயும் சுத்தி கீத்தி தேடல, அப்படியே படுத்துட்டா, எனக்கு இது மேல வேற வழி இல்லை அப்படின்றதுனாலதான் ஆண்டவர் சரி தண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வராரு. சில டைம்ல இப்ப நம்ம போய் தேடி பார்த்தா, எங்கன்னா கொஞ்சம் தூரம் தேடி பார்த்தோம்னா எங்கேயாவது தண்ணி கிடைச்சிருக்கலாம், முடியல, ஆண்டவர் கொண்டு வர்றாரு.
இப்படிதான் நம்ம ஆண்டவர். ஒருவேளை நீங்க நினைக்கிற பிரகாரமாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அல்லது நீங்க போய் தேடுங்க அப்படின்னு நம்மளை விட்டுற மாட்டாரு. உங்களுடைய தேவைகளை ஏற்றபடி ஏற்ற வேலையில காரியங்களை செய்கிற அவர். பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவன். ஒரு சிறு ஜெபத்திற்கு உடனே ஆன்சர். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர், அப்பேற்பட்ட அன்புள்ள கடவுள். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது என்பதற்கு இதுதான் உதாரணங்கள். இது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். சொல்லி போனா அதுக்குன்னா இது கணக்கில் அடங்காதவைகள். எப்படி தாவீது பக்தன் சொல்லுவாரு, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் எண்ணில் அடங்கா. அது கணக்கிலே இல்லை, நான் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படிதான் என்ன எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒவ்வொன்றையும் நினைச்சு பாருங்க, ஆண்டோடைய அன்பு எப்பேற்பட்டது, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கிருபியா இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு சாம்சன் கூப்பிட்ட பொழுது பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீர் கொடுத்த தேவன். இன்னைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் எங்க இருந்து, கிழக்குல இருந்தாலும் சரி, மேற்குல இருந்து, வடக்குல இருந்து, தெற்குல இருந்து, எங்க இருந்து நமக்கு வரணும்னு தெரியாது, உதவி அனுப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். நிஜமாலுமே அது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, நம்முடைய ஜெபங்களுக்கு உடைய செவிகள் திறந்திருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தும்படி அநேக சம்பவங்களை வேதாகத்துல பார்க்கிறோம் தகப்பனே. அன்று சாம்சன் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் கேட்டு உடனே பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்து ஆண்டவரே அவன் மீண்டும் உயிர் பெற்று காரியங்களை செய்ததாக நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே நீரும் எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் அது தீரத்தக்கதாக நாங்கள் உம்மிடத்துல கேட்கும் பொழுது நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி இன்று யாராவது இடத்துல கேட்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய பாதத்துல கேட்டு நம்பி விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய காரியங்களை நீங்க நிவர்த்தி செய்தரல வேணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து கர்த்தாவே உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றல வேணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். எப்போது நாங்கள் உடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க தகப்பனே. நீர் வரும் பொழுது உடைய ராஜ்யம் வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் நாங்களும் பங்கு கொள்ளுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் கிருபையா எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.